தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்தில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழைகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்த 22, 23ஆம் தேதி பெய்த மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம் போன்ற பகுதிகளில் பெய்த மழைநீரானது காட்டாற்று வெள்ளம் தூத்துக்குடி கோரம்பள்ளம் குளத்தில் அதிகமான தண்ணீர் தேங்கியிருந்தது. இதனால அந்த குளத்தில் உள்ள 24 மதகுகளில் உள்ள கண்வாயில் வழியாக 8 மதகுகள் நேற்று தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இன்று 6 மதகுகள் வழியாக தண்ணீர் 3000 கனஅடி தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. அதை அந்த கோரம்பள்ளம் குளத்தை சுற்றி ஒரு 7000 ஏக்கர் பரப்பில் விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த விவசாய நிலங்களில் நெல், வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வீரநாயக்கன் தட்டு போன்ற பகுதியில் ஒரு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழை விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் செய்யப்பட்ட வாழை விவசாயமானது இந்த குளத்திலிருந்து வெளியேறக்கூடிய மழை நீரால் மூழ்கி கடந்த 3 நாட்களாகவே நீரில் நின்று வருவதால் வாழையின் இலைகள் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் மாறி வருகிறது. இதனால வாழை இலைகளிலும் கருப்பு நிறத்தில் ஒரு நோய் தொற்று போல் இருப்பதால் வாழை இலைகளும் விற்பனைக்கு இல்லாமல் விவசாயிகள் மிகுந்த வருத்தத்தில் இருந்து வருகிறார்கள். இந்த உப்பாத்து ஓடை வழியாக செல்லக்கூடிய அந்த ஓடையை சரியாக தூர்வாராததே இந்த மழைநீரானது ஓடை நிரம்பி விவசாய நிலங்களுக்கு சென்றுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வருங்காலங்களில் இந்த ஓடையை முழுமையாக தூர்வாரி விவசாயிக்கு நலன் பயக்கும் வகையில் செய்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இன்று வெளியேறக்கூடிய 3000 கனஅடி தண்ணீரால் வாழை விவசாயம் முழுவதுமே தண்ணீரால் மூழ்கி இருக்கிறது. இந்த மூழ்கி இருப்பது இப்படியே இருந்தால் இந்த வாழை முழுவதும் அழிந்துவிடும் சூழலில் இருப்பதால் அரசு உடனடியாக கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.